ஹாய், நான் உங்கள் வாய்ஸ் அப்புனா ராஜபவன். தன்னோட உடம்ப வளர்த்த மாதிரி கட்டுக்கோப்பாக வச்சுருந்த உங்களுக்கு மூளையை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. அதாவது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அட்வொகேட் நெல்சன். அதாவது நெல்சன்கிறது அவரோட பேர் கிடையாது, அது அவரோட அப்பாவோட பேர். அவரோட பேர் ஆல்டன். அவர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமாகவே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுருக்காரு. அதாவது எப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்து அவர் போட்டுட்ருக்காரு. அப்படி அவர் பகுதியில் நடந்த பிரச்சனையும் கனிமவள பிரச்சனையை பற்றிலாம் வீடியோ போட்டு அமைச்சரையும் பேசி அதுக்கான தீர்வையும் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்டிகே சார்பாக இது மாதிரி சீமான் இத்தனை கோடிக்கு இடம் வாங்கியிருக்காரு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு அப்பனுக்கும் அத்தாளுக்கும் பிறந்திருந்தா அதுக்கான ப்ரூஃப் காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி ஒரு மேலே காட்டிட்டா அப்படின்னா அவன் காலில் வந்து விழுகிறேன் அப்படின்னா அந்த பையன் பாட்டுக்கே பேசாமல் வேலை பார்த்துட்டு போயிருப்பாப்புல. சும்மா அந்த பையனையும் கிளப்பி விட்டு நேற்று அந்த பையன் அதுக்கான ப்ரூஃபையும் எடுத்து காட்டிட்டாப்புல. காட்டி முடிச்சுட்டு அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ப்ரூஃப் காட்டினா அந்த கால் தூக்கி காட்டியிருப்பாங்க. அதை காட்டினதுனால என்னமோ அந்த சாட்டை துரைமுருகனுக்கு வந்து சொம்பு தூக்கி ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா அவன் தான் ராஜபவன். அவன் வேறு யாரும் இல்லை, அதே இன்ஸ்டாகிராமில் உடற்பயிற்சி அப்படின்னா என்னங்கிறது சொல்லி வீடியோ போட்டுட்ருக்காப்புல. அதில் வந்து ஒரு உடலுக்கு பலம் தரும் யானை பலம் தரும் யானை கவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வீடியோவில் ஒரு ஜஸ்ட் 20 செகண்ட் தான் அதை பற்றி பேசியிருப்பாப்ல. அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசியிருப்பாரு. அந்த ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கேட்டதுனால இன்றைக்கி மார்னிங் அந்த பையனோட வீட்டுக்கு போய், அந்த பையன் வீட்டில் இல்லை, அவரோட அப்பா மட்டும் தான் இருக்கார். அவங்க அப்பா ஒரு கட்சியில் இருக்கிறவர். அவர் தன்னோட வீட்டுக்கு வந்தவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் வந்ததுக்கப்புறம் பேசி பண்ணி அந்த பையனை பேச்சுவார்த்தைக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தாக்கியிருந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் வரையில் பேக்கில் அருவா வெட்டு கத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு வர நீ எதுக்கு வெட்டு கத்தினா எடுத்து வர்ற? பேச்சுவார்த்தைக்கு வரவங்க வெட்டு கத்தியோட தான் வருவாங்களா? சரிடா, இது வந்து உங்கள் கட்சி சார்பாக பேசுனதுனால இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த நீ சொல்கிற யானை பலம் தரும் யானை கவலம் அதை சொன்னதுனால தான் சண்டை வந்துச்சு. அதுக்கான லைசன்ஸேஷனாக எடுத்து காட்டு. இல்லையா இது மாதிரி எனக்கு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து லீகலாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபுட்டுனால ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதை நான் சொல்லலை, இதே ஃபிட்னஸ் ஃபீல்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னது. அதை இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் நெல்சனோட வீட்டில் ஸ்டார்டிங் பாதி பேருக்கு நெல்சன் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்திருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில ராஜாபரண நிறைய டைம் பேக் பண்ணிருப்போம். ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா பேக் பண்ண போறது இல்ல. எப்பப்போ உங்க மேல ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்களோ அதை நீங்க ஆன்சர் பண்ற விதம் கரெக்டா. யானை கவலம் இதனால நீங்க ரீசெண்டா தான் சில பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதனால நிறைய ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ் ஒரு 1 இயருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் இதை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போகும், உங்க ஃபோன் நம்பர் கூட உங்க அட்ரஸ் கூட நான் நேர்ல உன்கிட்ட பேசணும். ஒரே கேள்விதான், நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் இருக்குன்னா அதை காமிச்சிட்டு போகல. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு உண்மையிலே புரியல. பிளஸ் அந்த ப்ராடக்ட்டோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் பேசுற சில வீடியோஸ்ல நிறைய எரர்ஸ் இருக்குன்னு கேட்டா அதுக்கும் த்ரெட்ஸும் பிளாக் மெயில்ஸும் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நான் பர்சனலா வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னாலும் என்ன சுத்தி இருக்க கோ கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. என்கிட்ட பர்சனலா வந்து சொல்லியிருக்காங்க ராஜாபரனுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ அடுத்த ஒரு விஷயமா பேசணும். அவங்க வந்து நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாத நினைக்கிறேன். உங்களோட மகனா அவங்க நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டாங்க. என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க பாலிடிக்ஸ் விஷயமா சீமான் சாட்டை ராஜபரன் எல்லாரும் பேசுறாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ் தலையை போட்டு தெரியாது. அது யானை ப்ராப்ளம் தீர்வு வாங்கிய ப்ராடக்ட் போட்டு எந்த ஒரு புண்ணாக்கு சர்டிபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்காங்க. நான் தான் ஓனர். அவருக்கு ஓனர் யாருமே தெரியாது, விற்கிறது யாருமே தெரியாது. நீங்க பாலிடிக்ஸ் பேசுங்க, உங்க பாலிடிக்ஸ் இல்லை நான் சொல்றது கேட்குங்க. நான் பேச வந்தது பேசுறேன், உங்களுக்கு தான் என்ன பேசதான் செய்வேன். அப்போ நீங்க கேட்டுங்க வீடியோ நான் எடுப்பேன். உங்களுக்கு வீடியோ தானே எடுக்கிறோம். எதுவும் செய்யல. வீடியோ எடுக்கிறது போர் ஆஃப் சேஃப்டிக்காக தான். ஒருவேளை நீங்க வந்து நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டல் விட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் பேசுகிறேன், என்ன பேசுறீங்க அப்படியா? அப்ப நான் தான் இருக்க போல என்கிட்ட எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு. ஏன்னா யாருமே உங்க பையனுக்கு தெரியாது, எனக்கும் உங்க பையனை யாருமே தெரியாது. என்ன பண்ணாரு இந்த மாதிரி நான் வந்துட்டு எந்த சர்டிபிகேட்டுமே இல்லாம வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நான் மாசம் 2 வாட்டி ஜிஎஸ்டி கட்டிட்டு இல்ல. நான் உங்ககிட்ட வந்து நீங்க அவங்க அப்பா இல்லையா, நீங்க அவங்க அப்பா இல்லையா, உங்க பிள்ளை என்ன செஞ்சுட்டாங்கன்னு உங்ககிட்ட தான் வந்து சொல்லணும். இப்ப நான் வந்துட்டு
ஏதாவது தப்பு பண்ணனா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப எங்க அப்பா சொல்லுவாங்க இந்த பாருங்க உங்க பிள்ளை செய்யறாங்க அப்படின்னு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் புருஷன் சொல்லுவாங்க இப்ப உங்க பையன் என்ன செய்யறாங்க, உங்க பையனால என்ன பிரச்சனை, அதனால நான் என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன் உங்க பையன் வந்து அப்ப நான் அப்படி இருக்கப்போ அவர் வந்து அந்த மாதிரி பண்றது தப்பு. இது பயம் இருக்கு பயம் இருக்கு வெளியே போயிருக்காங்க என்னன்னா உங்க மகன் வந்து ஆதாரம் புரியுது அது நல்லா கேட்கறது நம்ம கல்விக்கூட்டம் பிரசிடண்ட் நம்ம காங்கிரஸ் தானே விஷயம் கட்சி விஷயங்கள் யார் வேணும் பேசலாம் நீங்க காங்கிரஸ் தானே உங்க பையன் உண்மையை தான் பேசிக்கிறாங்க நான் சொல்றது ஆக்சுவலா வந்து பேசுறது உங்களை பார்த்து நான் தான் பேசணும். சாயந்தரம் தான் வருவாராமா அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிசயம் நடந்திருக்கு. சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனா வாய்க்கு வந்து பேசுறதுல நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. போங்க